Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு என்ன சமையல் நம்ம வீட்ல அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. இது வந்து ஒரு ஃபிஷ் தாலி தான். ரொம்ப குயிக்கா 1 ஹவர்ல ஒரு லஞ்ச் மெனு வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். மீன் வச்சு இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து பொரியல் பண்ணிக்கிறேன். பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வைக்கும்போது இந்த பொரியல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால முதல்ல பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து எல்லாம் சேர்த்துட்டு, ஒரு 3 பல்லு பூண்டை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்றைக்கி கேபேஜ், கேரட், பீன்ஸ் இது 3த்தையும் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் குக் பண்ணிக்கலாம் இந்த ஃபிஷ் தாலிக்கு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா அந்த காய்கறியிலேருந்தே கொஞ்சமாக தண்ணி வரும், அதுலேயே அது வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே வெந்தும் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேபேஜ், கேரட், பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பொரியல் வந்து ரெடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மோர் கறி வைக்க போகிறோம். மோர் கறிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், அது 3த்தையும் முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம் 3ம் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மோர் கறி நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு வதங்கணும். இதுலேயே தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு நிமிஷம் 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வேக விட்டுருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அது வெந்துட்டு இருக்கும்போது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட தேங்காய் பேஸ்ட் வந்து நல்லா வந்து வெந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த தயிரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இனி அந்த சூடுலேயே வந்து இந்த தயிர் மோர் குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சட்டியில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். அதனால் எதுக்குமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து இந்த பூண்டு வந்து நல்லா பொரிய விடுங்க. பூண்டு நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறி நல்லா வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் நான். உங்கள் வீட்டில் அரைச்சி எந்த மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் குழம்பு மசாலான்னு தனியாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மல்லித்தூளுக்கு பதில் அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க.
இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு நல்ல பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா 2 பழுத்த தக்காளியாக எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு இந்த தக்காளி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபி வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. அந்த மீன் குழம்பு எல்லாத்தையும் விட இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மீன் குழம்பு தான். நீங்கள் அந்த மீன் குழம்புலாம் பார்க்கலனா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி அந்த மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த தக்காளி சேர்த்த பிறகு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வந்த பிறகு நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சு அதிலருந்து தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து 1.5 கப் அளவுக்கு இதில் இப்போ சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷமாவது ஆகும் சட்டியில் இது கொதிக்கிறதுனால. இப்போ வந்து எனக்கு கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணால் இது நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் வந்து சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து சூர மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லாவே வரும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது இந்த சூர மீன் தான். இப்போது இதை இதில் சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இது நம்ம லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். அப்போ தான் மீன் நல்லா வேகும். இதே மீன் குழம்பா நீங்கள் மத்தி மீன், அதுக்கப்புறம் வந்து அயலை மீன், இன்னும் நிறையா எந்த மீனில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் அந்த சின்ன மீனில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பெரிய மீனுங்களெல்லாம் விட. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இப்போது எனக்கு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் நல்லா வெந்து குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில். கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம சட்டியில் வைக்கிறதுனால இதை நல்லா ஆற வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும் இந்த குழம்பு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மல்லி இலை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஏற்கனவே கூட மீன் ஃப்ரை வந்து நிறையாவே வந்து நம்ம சேனலில் போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒரு விதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எல்லாத்த விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் ஃப்ரையும் நீங்கள் எல்லா மீன்லேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு 300 கிராம் அளவுக்கு சூர மீன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம எந்த வித சிக்கன் மசாலானாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து கையில் நல்லா கொஞ்சம் கசக்கி இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மசாலாவில் இந்த மீன் வந்து நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சூர மீன் வந்து சாப்பிட மாட்டீங்க. இந்த சூர மீன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட கறி மாதிரியே இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இது. எல்லா பக்கமும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா பொரியட்டும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். இதை எடுத்த பிறகு தான் நம்ம இன்னொரு விஷயம் இதில் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப 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 டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும்.
இப்போது இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே இந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்ல முருகலாக வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு கறியை விடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது நல்ல முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல முறுமுறுன்னு ஃப்ரை ஆன பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் மேலே சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தூள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொரித்து இது மேலே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பண்ண ஃபிஷ் தாலி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரைஸ், அதுக்கப்புறமா ஃபிஷ் கறி, மோர் கறி, கூடவே ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா கேபேஜ், கேரட் பீன்ஸ் பொரியல், கொஞ்சமாக வத்தல். ரொம்ப சூப்பரான இந்த ஃபிஷ் தாலியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபிஷ் வேணால் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.